இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள விரிசல் எதிரொலி. சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கட்சி பொறுப்பாளர் ஜூலை 8ஆம் தேதி ஆலோசனை. கிஸ்தி தொகை குறைப்பிற்கு பிறகு சாராய கடைகளை ஏலம் எடுக்க கடும் போட்டி. சேதராப்பட்டு கடை அதிகபட்சமாக 27 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். புதுச்சேரி திப்ராயன்பேட் பகுதியில் உள்ள உப்பனாறு வாய்க்கால், பக்க வாய்க்கால்கள் அமைக்கும் பணி தீவிரம். புதுச்சேரி கடலூர் சாலையில் தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவத்தால் சோகம். இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கட்சியின் பொறுப்பாளர் ஜூலை 8ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரசிடம் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தோற்றதை அடுத்து கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாரதிய ஜனதா அமைச்சர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் போர்க்கொடி தூக்கி உள்ளனர். இதனிடையே பாரதிய ஜனதா மாநில தலைவர் செல்வ கணபதியின் செயல்பாட்டை முன்னாள் தலைவர் சாமிநாதன் விமர்சித்து கூறினார். தேர்தல் தோல்விற்கு பொறுப்பேற்று தனது மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கட்சிக்குள் போர்க்குரல் எழுந்தது. இதனால் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் மோதல் வெடித்தது. இந்த நிலையில் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளராக கர்நாடகத்தை சேர்ந்த நிர்மல்குமார் சுரானா மீண்டும் நியமிக்கப்பட்டார். அவர் சட்டமன்ற உறுப்பினர்களின் புகார், கட்சிக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். இதற்காக ஜூலை 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வரும் நிர்மல்குமார் சுரானா காலை 10:30 மணிக்கு கட்சி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். தொடர்ந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் மேற்கொள்ள உள்ளார். பின்னர் அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. கூட்டணி மோதல் மற்றும் உட்கட்சி பிரச்சினையில் சமரசம் காணுமாறு பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ஆலோசனை கூட்டத்தில் சமரசம் ஏற்படாத பட்சத்தில் பாரதிய ஜனதா மேலிட பார்வையாளர்கள் அடுத்த கட்டமாக புதுவைக்கு வருவார்கள் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரியில் கிஸ்தி தொகை குறைக்கப்பட்ட நிலையில் தமிழக எல்லையோர சாராய கடைகளை ஏலம் எடுக்க கடும் போட்டி ஏற்பட்டு சேதராப்பட்டு கடை அதிகபட்சமாக 27 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. புதுச்சேரியில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளுக்கடைகளும் உள்ளன. இதேபோல் காரைக்காலில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளுக்கடைகளும் உள்ளன. இந்த கடைகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழுமையான ஏலம் நடைபெறும். அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராயம் கள்ளுக்கடைகளில் 2024-2025 ஆண்டு குத்தகை ஆண்டுக்கான சில்லறை விற்பனை உரிமத்திற்கான ஏலம் இணையதளத்தில் கடந்த 29ஆம் தேதி துவங்கியது. ஆனால் கிஸ்தி தொகை உயர்வு காரணமாக சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் முன்வரவில்லை. அதன் பிறகு சாராய கடைகளுக்கு 5% கிஸ்தி தொகை குறைக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டு வருகின்றது. கிஸ்தி தொகை குறைப்பிற்கு பின்னர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 38 சாராய கடைகளும் 35 கள்ளுக்கடைகளும் ஏலம் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏலம் போகாத 72 சாராய கடைகள் மற்றும் 57 கள்ளுக்கடைகளுக்கு ஏலம் நடத்தப்பட்டது. இதில் புதுவையில் 29, காரைக்காலில் 1 என ஒரே நாளில் 30 சாராய கடைகள் ஏலம் போகின. புதுச்சேரியில் தமிழக எல்லையோரத்தில் உள்ள சேதராப்பட்டு கடையை ஏலம் எடுக்க கடும் போட்டி நிலவியது. கடைசியில் சேதராப்பட்டு கடை அதிகபட்சமாக 27,60,351 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக திருக்கனூர் கடை 14,52,783 ரூபாய்க்கும், கன்னியக்கோவில் கடை 13,03,887 ரூபாய்க்கும் ஏலம் எடுக்கப்பட்டது. இதேபோல் புதுவையில் 1, காரைக்காலில் 1 என 2 கள்ளுக்கடைகள் ஏலம் போயின. அதிகபட்சமாக மணமேடு கடை 51,408 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. புதுச்சேரி திப்ராயன்பேட்டை பகுதியில் உப்பனாறு வாய்க்காலின் பக்க சுவர்கள் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் தற்போது
பருவமழை காலம் துவங்கியுள்ளது. பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாவரவியல் பூங்கா பின்புறமாக உள்ள உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் பக்க சுவர்கள் அமைத்து சீரமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை மூலமாக கட்டி முடிக்கப்பட்டது. மேலும் தற்போது திப்ராயன்பேட்டை போகும் வழியில் உள்ள உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் பக்க சுவர்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திப்ராயன்பேட்டை உப்பனாறு வாய்க்காலின் ஓரங்களில் பக்க தடுப்பு சுவர்கள் அமைப்பதற்காக ஜேசிபி எந்திரம் மூலம் மண் அள்ளப்பட்டு சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி அருகே தடுப்பு கட்டையில் மோதி அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து வேதாரண்யத்திற்கு சென்ற அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடலூர் ரெட்டிச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டோரில் 9 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிக்கடி இந்த பகுதியில் விபத்து ஏற்படுவதால் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பிபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள வீரர்கள் 3 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை ஏலம் எடுக்கப்பட்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சிக்கிம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் காரைக்கால் வாரியர், ஏனாம் ராயல்ஸ், மாகே மக்கேலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், டிராப்டவுட் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ், வில்லியனூர் மோகித் கிங்ஸ், ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் என்ற 6 அணிகள் சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்கின்றனர். T20 கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் வீரர்களை ஏலத்தின் மூலம் தேர்வு செய்யும் நிகழ்வு புதுச்சேரி சிக்கிம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த 6 அணிகள் பங்கேற்று ஏலத்தின் மூலம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் ஒவ்வொரு வீரரும் குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாய் வரை ஏலம் எடுக்கப்பட்டனர். புதுச்சேரியில் நீட் மற்றும் பிஜி படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வினை ஒரே வேளையாக நடத்த வேண்டும் என மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்கம் தலைவர் பாலா, சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் கல்யாண சுந்தரம், அகில இந்திய பெற்றோர் நல சங்க தலைவர் மேத்யூ, செயலாளர் நாராயணன் ஆகியோர் கூட்டாக தேசிய மருத்துவ கவுன்சில் முதுநிலை மற்றும் இளநிலை மருத்துவ பிரிவு தலைவர் கங்காதரனுக்கு மனு அனுப்பியுள்ளனர். அந்த மனுவில் கடந்த மாதம் 21ஆம் தேதி நடக்க இருந்த நீட் பிஜி நுழைவுத் தேர்வு தற்போது அடுத்த மாதம் 11ஆம் தேதி காலை மாலை என இருவேளையாக நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி தேர்வு நடத்தினால் சமநிலையில் மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காலை பிரிவில் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கேள்வித்தாளும், மாலை பிரிவில் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கேள்வித்தாள்கள் வெவ்வேறாக இருக்கும் பட்சத்தில் நீட் மதிப்பெண் சமநிலையில் இருக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார். தகவல் கையேட்டில் நீட் தேர்வு காலையில் மட்டுமே நடக்கும் என அரசு அறிவித்துவிட்டு தற்போது இருவேளையாக தேர்வு நடத்தப்படும் என்பது மாணவர் சமுதாயத்தை பாதிக்கும் என்றும் ஜிப்மரில் கடந்த 2016ஆம் ஆண்டு இதேபோன்று இருவேளையாக MBBS நுழைவுத் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஒரே வேளையாக நடத்த சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எனவே நீட் பிஜி நுழைவுத் தேர்வினை ஒரே வேளையாக நடத்த வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேக்வாண்டோ சங்கம் சார்பில் நடைபெற்ற பெல்ட் தேர்ச்சி நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி தேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாஸ்டர் வினோத் தலைமையில் பெல்ட் தேர்வு நடைபெற்றது. இதில் உப்பளம் தேக்வாண்டோ கிளை சார்பில் பங்கு பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியின் போது கிளை செயலாளர் செல்வம் உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் உடனிருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தேக்வாண்டோ சங்கத்தினர் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6765 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 963 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல்